மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதில் முகவரியாக சில கருத்துக்கள் பார்க்குறோம். பிறகு மோட்ச ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயம் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக விளக்குறார். அங்கேயும் கடவுள் ஸ்வரூபம் பார்த்தோம். 7லிருந்து 12 வரைக்கும் ஈஸ்வர ஸ்வரூபம் பக்தி யோகம்லாம் பார்த்தோம். 7வது அத்தியாயத்துலேயும் பார்த்தோம். இங்கேயும் அதே டாபிக் வருது, கொஞ்சம் வித்தியாசமாக விளக்க போகிறார். பிறகு மோட்ச சாதனம், துக்கத்திலிருந்து வடுபட வழி பக்தி. அங்கேயும் பக்தியை பற்றி சொன்னார். அங்கே 4 விதமான பக்தர்கள், 2 விதமான பக்தின்னு சொன்னார். இங்கேயும் 2 விதமான பக்தியை சொல்லி பக்தியின் மகிமையை பற்றி சொல்ல போகிறார் இந்த அத்தியாயத்தில். ஈஸ்வர ஸ்வரூபம், மோட்ச சாதனம், துக்கத்திலிருந்து வழிபட வழி பக்தி. 3வது 2 விதமான பக்தி. அந்த பக்தியினுடைய பெருமை மகிமையெல்லாம் அந்த 9வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். ராஜான்னு உயர்ந்த, அரசனுக்கு தானே ராஜான்னு சொல்கிறோம், பெரிய ஆளை ராஜான்னு சொல்கிறோம். உயர்ந்த இடத்துக்கு பேர் ராஜான்னு பேர். உயர்ந்த, சிறந்த, பெரிய, மதிக்கத்தக்கன்னு பேர் ராஜான்னா. வித்தியான்னு அறிவு, இருக்கிறதுலேயே உயர்ந்த, பெரிய, சிறந்த, மதிக்கத்தக்க அறிவு. எந்த அறிவு? இப்போ பார்க்க போகிற அறிவு. இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க அறிவும் அதுதான். இந்த அறிவுக்கு பேர் ராஜவித்யா. இதற்கு மேலே உயர்ந்த ஒரு ஞானம். அறிவுன்னா தமிழில், ஞானம்னா சம்ஸ்கிருதம். இதற்கு மேலே ஒரு உயர்ந்த ஞானம், அறிவு உலகத்தில் இல்லை. நீங்கள் என்ன கண்டுபிடிப்பு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த அறிவை பெற்றவுடன் அந்த அறிவுலாம் துச்சமாக போயிருக்கும். ஒரு பெருசாகவே நினைக்க, விஞ்ஞானி பெருசாக கண்டுபிடிச்சிருப்பார். அதெல்லாம் சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்பான், அவ்வளோதான். இவனுக்கு இதுக்கு மேலே ஆச்சரியமானது ஒன்றுமே இருக்காது. இந்த அறிவு அடைஞ்சாச்சுன்னா அது பெரிய அறிவுங்கிற ராஜவித்யா. பிறகு குஹ்யம்னா ரகசியம்னு பேர். ராஜ ரகசியம் சொல்கிறோம்ல, ராஜ குஹ்யம்னா ராஜ ரகசியம். ராஜ ரகசியம் பெரிய ரகசியம். எப்போ அதெல்லாம் ராஜ ரகசியம்ப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கிற கூடாது சொல்கிறோமா இல்லையா? ராஜ ரகசியத்தை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இது என்ன ராஜ ரகசியம்னா மிகப்பெரிய ரகசியமாக இருக்குது. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு மிகப்பெரிய ரகசியமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை முதல்ல ஆரம்பத்தில் பகவான் சொல்ல போகிறார். அங்கே போய் பார்க்கலாம். இதே சுருக்கமான ஒரு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்புக்கு பேர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதில் சொன்னால் இப்போ எத்தனை விதமான தலைப்பு வருது? 4 விதமான தலைப்புகள் வருகிறது. முதல் தலைப்பு ஈஸ்வர ஸ்வரூபம், கடவுள் ஸ்வரூபம். ஈஸ்வர ஸ்வரூபம்னா இறைவன், கடவுள். ஈஸ்வரனை சிவன் மட்டும் நினைக்கக்கூடாது. அதை பற்றி விளக்குறார். அதில் எத்தனை டாபிக் விளக்குறாருன்னா, முதல்ல கடவுள் பற்றிய அந்த ஸ்வரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய பெருமை என்னன்னு கேட்குறார். அந்த அறிவினுடைய பெருமையை சொல்கிறார். பிறகு அந்த அறிவை அடைவதற்கு தகுதி என்னன்னு சொல்கிறார். பிறகு உண்மையிலேயே கடவுளுடைய சொரூபம் என்ன அவர் கேட்குறாருல. சொரூபம் இப்போ கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் வரப்போகுது. உண்மையான சொரூபம் என்ன? ஈஸ்வரனுக்கும் இந்த உலகுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுளுக்கும் இந்த உலகுக்கும் என்ன சம்பந்தம்? பிறகு கடவுள் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஈஸ்வருடைய செயல்கள் என்ன? இதெல்லாம் இந்த கடவுளை பற்றிய தலைப்பில் பேசுகிறார். ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றிய அறிவை அடைந்தால் அதனுடைய பெருமை என்ன? அந்த அறிவை அடைவதற்கு என்ன தகுதி வேண்டும்? ஒருவன் அந்த அறிவை பெறணும்னா அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? அவருடைய உண்மையான ஸ்வரூபம்தான் என்ன? அந்த ஸ்வரூபத்திற்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்த கடவுள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி ஒரு 5 தலைப்பில் ஈஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறார். இங்கே இந்த ராஜகுஹ்யம் அப்படிங்கிறத சொல்லி முதல்ல சொல்கிறார். இந்த அறிவு என்ன? ராஜ வித்யான்ட்டார், உயர்ந்த அறிவுன்ட்டார். ஈஸ்வரனை பற்றிய அறிவு தான் உயர்ந்த அறிவுன்ட்டார். அது மிக ரகசியமானதுன்னு சொல்லிட்டார். மிக மிக ரகசியமானதுன்னு சொல்லிட்டார். அதாவது ரகசியமானதுன்னு சொன்னால்
உயர்ந்தது தான் ரகசியமானதாக இருக்க முடியும். பெரிய விஷயத்தை வந்து ரகசியமாக வச்சிருக்க முடியும். இன்னொரு அர்த்தம், அது எளிதானதல்ல. உயர்ந்தது ரகசியமானது எப்பயுமே எளிதாக இருக்க முடியாது. இந்த ஞானத்தை எளிதில் வாங்க முடியாது. போன கிளாஸில் சொன்னீங்க ரொம்ப ஈஸின்னு சொன்னீங்க, இப்போ எளிதில் வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னு தெரிஞ்சாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இதாகும். ஒரு கவனம் ஈஸி அப்படி நினச்சிடவும் கூடாது. சில நேரங்களில் ஆர்வத்தை பொறுத்ததே சொன்னேன். ஆர்வமும் தகுதி இருந்தால் ஈஸி, இல்லாட்டி கஷ்டம். அதாவது உயர்ந்ததையும் மேலானதையும் பெறுவது கடினம். ஒரு விஷயத்தை ஆர்வம் ரொம்ப இருந்துச்சுன்னா பண்ணிடலாம், எப்படிலாம் வந்துடலாம். பிறகு கவனமாக கையாளணும். ரகசியமானது எப்பயுமே எப்படி பண்ணணும்? கவனமாக கையாளணும். இந்த ரகசியமானதை யார்கிட்ட சொல்லணும்னா தகுதி உடையவர்கிட்டையும் சொல்லணும். யார்கிட்டயே சொல்லலாமா? தகுதி இல்லாதவங்கள்ட்ட சொன்னா நீங்கள் ஒரு ரகசியத்தை ஊர் பூரா பரப்பணும்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் ஒருத்தன்ட்ட கூப்பிட்டு இதை யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லிட்டா போதும், அடுத்த நிமிஷம் ஊர் பூரா பரவி எல்லாத்தையும் யார்கிட்டையும் சொல்லாத சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லிடுவான். அது தகுதி இல்லாதவர்கிட்ட சொல்லக்கூடாது. இன்னொன்று, இந்த ரகசியத்துக்கு இன்னொரு பொருள் என்னென்னா, 1,00,000 பேருக்கு சொன்னாலும் புரிகிறது வரைக்கும் ரகசியமாக இருக்கும். கோடி பேரை உட்கார வச்சு தத்துவத்தை சொல்கிறைய, போய் சேருமா? அவனுக்கு ஒன்றும் புரியாது. புரியாத வரைக்கும் என்னது? ரகசியம்தான். ஏன்னா வேதாந்தம் அப்படிப்பட்ட கருத்து, யாரோ ஒருவருக்குத்தான் புரிகின்றது அப்படிங்கிறார். பிறகு உயர்ந்தது ராஜ வித்யா, உயர்ந்ததுங்கிறத கற்று ரகசியங்கிறது பார்த்தோம். உயர்ந்ததுன்னு சொன்னால் எப்பொழுதுமே உயர்ந்ததை ரகசியமாக பாதுகாப்போம். எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை என்ன பண்ணுவான், நம்ம கவனமாக ரகசியமான இடத்துல வைப்போம். இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் சாதாரண பீரோவில் வச்சுருவோம், பட்டுச்சேலைக்குன்னு ஒரு பீரோவில் வச்சுருப்போம். பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பட்டுச்சேலை ரொம்ப காஸ்ட்லியான சேலைன்னு அதுக்குன்னு தனி ஒரு செல்ஃப் இருக்கும். அதே மாதிரி மற்ற பொருள்லாம் கண்ட இடத்துல போட்டுருப்போம். நகை அப்படி போடுவோமா? அதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சு, அதுக்கு ஒன்று இரும்பு பீரோல் வச்சு, அது யாரும் திறக்க முடியாத லாக்கர்லாம் வச்சு. ஏன்னா உயர்ந்தது, உயர்ந்ததை ரகசியமாக பாதுகாப்போம். இது உயர்ந்ததாகவும் இருக்குது, ரகசியமாகவும் இருக்குங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம். இப்போ சொல்ல போகிறது ரகசியம்னு சொன்னாலே அது ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாத்தே ரகசியம், அடுத்த ஆளுக்கு போயாச்சுன்னா அது ரகசியம் சொல்ல முடியாது. இது ஏன் ரகசியம்னா, அந்த ஞானத்தை இவன் மட்டும்தான் புரிஞ்சிருப்பான். இவனுக்கு புரிஞ்சாச்சான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நான் எனக்கு ஒருத்தர் தத்துவத்தை சொல்லி புரிய வச்சிட்டேன், நான் புரிஞ்சிட்டேன்னா புரியலன்னு எப்படி தெரியும்? தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சாப்பாடு போடுறோம், புரியுதுங்களா? நான் சாப்பிட்றேன், எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு நிறையலன்னு யார் எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? யார் நானே தெரிஞ்சுக்கிற முடியும், வேற ஆள் தெரிஞ்சுக்கிற முடியாது. அது மாதிரி இந்த விஷயத்தை புரிஞ்சது பிறகு அவனுக்குத்தான் புரியும், தெரிஞ்சது தெரியுமே ஒழிய வேற ஆட்டுக்கு புரிஞ்சு தெரியுதுங்கிறது தெரியவே கண்டுபிடிக்கவே முடியாது. குரு ஓரளவுக்கு அவன் சொல்கிற வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கிட்டான்னு யூகம் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனால் அது மிக ரகசியமான ஒரு பொருள். அது மட்டுமல்ல, இது ஏன் உயர்ந்ததுன்னு சொல்கிறோம்னா, எளிதில் வாங்க முடியாது, எளிதில் கிடைக்காது. இந்த ஞானம் புஸ்தகத்தில் விற்கிது, கடையாக விற்கிது, யாரும் வாங்கி படித்து புரிஞ்சுக்கிட்டா. பேருக்கு புண்ணியம்னு வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் கீதை புஸ்தகத்தை. கோர்ட்டில் சாட்சி சொல்லும்போது பார்ப்போம், இந்துவாக இருந்தால் கீதையை வச்சு சாட்சி வாங்குவாங்க, அவன் பைபிளை வச்சு வாங்குவான், குரானை வச்சுவான். அதை தவிர கீதையை பற்றி ஒன்றும் தெரியாது. வேறு என்ன தெரியும் கீதையை பற்றி? புஸ்தகம் இருக்குது, இருந்தால் அது அந்த அறிவு எளிதில் கிடைப்பது இல்லை. ஒரு அறிவை வாங்குறோம்னா பணத்தை கொடுத்து வாங்கலாமா? இப்போ ஸ்கூல்லலாம் படிக்கிற எப்படி வாங்குகிறோம்? பணத்தை கட்டி பெற்று வாங்க, இல்லாட்டி கவர்மெண்ட் பணம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இல்லாட்டி ஒரு அறிவை கொடுத்து இன்னொரு அறிவு வாங்கலாம். நான் உனக்கு ஹிந்தி சொல்லித்தரேன், எனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடு, இப்படி வாங்கலாம். இன்னொன்று, பணிஞ்சு பக்தியோடு தான் வாங்க முடியுங்கிற. இது வேதாந்த ஞானம். பணிவோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். அந்த பக்தியோடு கேட்டால் அந்த ஞானம் வரும். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயின்னு எங்கே சொன்னார்? 4வது அத்தியாயத்தில் சொன்னாரா இல்லையா? அப்படித்தான் இந்த ஞானத்தை வாங்க முடியும். இதில் சேவையினால் கிடைக்கிறது ரொம்ப சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த ராஜ வித்யா ராஜ குஹ்யம்னா ஏன் அது சொல்லப்பட்டிருக்குன்னா, கவனமாக கையாள வேண்டும். 2 பக்கம் கூர்மையாக ஒரு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கவனமாக கையாளணும். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா?
தப்பான வழிக்கு போயிடுவான். கடவுளும் நீயும் ஒன்று, இவர் சொன்னார்ல, நீயும் நானும் ஒன்றுன்னு பகவான், நீ என் சொரூபமாகவே ஆகிறாயின்ட்டார். அப்போ நானும் கடவுள் ஒன்று, கோயிலில் ஏன் சாமி முறை என்னை இங்கே கும்பிடுன்னா எப்படி இருக்கும்? நானும் பிரம்மனும் ஒன்று, நானும் கடவுளும் ஒன்று, எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காருன்னு புரியணும். அப்படி சொல்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான்? என்னடா நானும் கடவுள் ஒன்றுங்கிறான், அப்போ எதுக்கு அங்கே போய் கும்பிடு, என்னை வந்து கும்பிடுங்க, அங்கே போய் தேங்காயெல்லாம் உடைக்க வேணாம், என் முன்னாடி தேங்காய் உடைங்கன்னா எப்படி இருக்கேன்? தப்பாக புரிஞ்ச மாதிரி ஆயிருமா இல்லையா? அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அறிவினால தான் அந்த வெறுக்கணுமே ஒழிய வெளியே கிடையாது. அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா முறையாக போய் படித்தாத்தான் எந்த அடிப்படையில் கடவுள் நானும் ஒன்றுன்னு சொல்கிறோம், எந்த அடிப்படையில் அவர் பகவான் நாம் ஜீவன் சொல்கிறோங்கிறது புரியும். தத்துவ ரீதியாக சொல்கிறோம். உலக விவகாரத்தில் யார் எப்படியோ அப்படித்தான், அதில் மாற்றமே கிடையாது. அதனால தான் சில நேரங்கள் தகுதி உடையவர்களுக்குத்தான் இதை சொல்ல வேண்டும் சொல்லுவாங்க, தகுதி இல்லாதவங்களுக்கு சொல்லாதேன்னு சொல்கிறார். கீதையிலே பார்த்தீங்கன்னா கடைசியில் 18வது அத்தியாயத்தில் பகவானே சொல்கிறார், இதில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு சொல்லாத, தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாத, விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லாதன்னு உபதேசம் முடிக்கும் போதே 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார். நான் இந்த பிரம்மசூத்திரத்தில் ஒரு இதில் பார்த்தேன், அந்த ஒரு கடலங்குடி நடேச ஒரு முகவுரையில் பார்த்தேன். இந்த பிரம்மசூத்திரத்தை யாரும் தகுதி இல்லாத பிராமணர் அல்லாதவர்கள் கேட்கக்கூடாதுன்னு அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அப்படி ஒருவேளை தனியாக கேட்டால் காதில் ஈயத்த காட்சி கூப்பிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய தண்டனை பற்றி. பிராமணர் அர்த்தம் அது இல்லை, தகுதி உடையவன்னே கேட்கணும், தகுதி விடாதவன் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இம்பசைஸ் பண்ணியிருக்கு. பிராமணர்கள்னால் ஜாதியை சொல்லலை, அந்த அந்தணன் என்போன் அறவோன் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்கிறார். அங்கே அந்த பக்குவத்தோடு அந்த தகுதியோடு யார் இருக்கிறானோ அவனுக்கு சொல்லணும். தகுதி இல்லாதவன் கேட்டான் கண்டிஷன் காதில் பிடிச்சி ஈயத்தை காட்சி ஊற்றிருங்கிறார், கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஊற்றுறதில்லை. கேட்டால் தப்பாக புரிஞ்சுக்கிடுவான், அவன் வேறு மாதிரி விபரீதன பாவனையை கொண்டு போயிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கே ஒளியே அதுக்காக சொல்லியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது தகுதி உடையவர்களுக்கு சொல்ல வேண்டும், கவனமாக கையாள வேண்டும். ராஜ வித்யாங்கிறதுக்கு முண்டகோபனிஷத்துலாம் சொல்லியிருக்கு, பராவித்யா அபராவித்யான்லாம் சொல்கிறார். இந்த பராவித்யா அபராவித்யாங்கிறதுனா உயர்ந்த வித்யாங்கிறார், இங்கே ராஜ வித்யான்னு சொல்லியிருக்கார். இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த வித்தை எந்த காலத்திலும் மாறியதில்லை, அழிந்தது இல்லை. ஒரு விஞ்ஞானி ஒன்று கண்டுபிடிப்பார், அடுத்த விஞ்ஞானி அது தப்பும்பார், பார்த்துருக்கோமா இல்லையா? ஆனால் இந்த வித்தை இந்த உலகம் என்று தோன்றுச்சோ அன்னைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே. இந்த வேதம் உலகம் படைக்கப்படும் பொழுது கடவுளால் கொடுக்க, ராமாயண காலத்தில் இதே மந்திரம்தான். அந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை மாற்றுவதற்கு யாருக்கும் வெயிட் கிடையாது. பகவத்கீதை கூட அந்த மந்திரத்தை அடிப்படையாக வச்சு பகவான் கிருஷ்ணர் சொன்னது. வேத மந்திரங்கிறது இந்த உலகம் எப்போ யார் எழுதினான்னு யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் படைக்கப்படும் பொழுதே படைக்கப்பட்டதுங்கிறாங்க. அதில் ஒரு வரி ஒரு எழுத்து கூட மாற்றினது கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அழியலை. எத்தனை படையெடுப்புகள், எத்தனை விதமான ஒரு மாற்றங்கள் உலகத்தில் வந்திருக்கு, பேரழிவுகள் வந்திருக்கு. வேதம் அழிஞ்சிருக்கா? எல்லாம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் அந்த முஸ்லீம் படையெடுத்து வரும்போது ஒன்று பண்ணானா, என்ன பண்ணியிருக்கான், அந்த லைப்ரரி பெரிய 10,000 பேர், பீகாரில் நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த காலத்தில் ஹாஸ்டலில் 10,000 பேர் தங்கி படிச்சிருக்கான். அப்போ இந்தியாவில் எவ்வளோ பெரிய கல்வி இருந்திருக்கு பாருங்க. 10,000 பேர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு மட்டும். அப்போ எவ்வளோ பெரிய கல்வி ஒரு யூனிவர்சிட்டி இருந்திருக்கு. அங்கே படையெடுத்து வரும்போது லைப்ரரியை பார்த்துருக்கான், பெரிய லைப்ரரியா. இதெல்லாம் என்ன குரானில் இருக்க விஷயமா அப்படின்னு கேட்டிருக்கான். குரானில் இருக்க விஷயம் இல்லை, வேறு விஷயம்னு அதுக்கு இருக்குன்னு இப்போ நெருப்பு வச்சு கொளுத்துட்டானா. அப்புறம் இன்னொரு பெரிய லைப்ரரி இருந்திருக்கு. இவன் உடனே சுதாரிச்சுட்டு இதெல்லாம் என்னன்னு, இது குரானில் இருக்கிறதே இதில் இருக்குன்னானா, அதான் குரானில் இருக்க பிறகு அதுக்கு இதில் இருக்குன்னு சொல்லி அதிகரிச்சிட்டான். இப்படி எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் வேதம் அழியலை. ஏன்னா மனப்படமும் உள்ளே இருக்குது நிறைய பேர் மனசில். இன்றைக்கும் சொல்கிறாங்க 4 எல்லா புஸ்தகத்தையும் எரிச்சிரு, 4 வேதத்தையும் அப்படியே சொல்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் பல பேர் இருக்காங்க. பல பேர் இருக்காங்க. அந்த உச்சரிப்பு மாறாமல், அந்த ஸ்வரம் மாறாமல் சொல்கிறது இன்னைக்கு இருக்காங்க, இவ்வளோ அழிவுகளுக்கு பிறகு கூட. அதனால் இந்த ராஜவித்யா ராஜகுக்கியம் என்றைக்கும் அழிவில்லாததால் இது உயர்ந்ததாக இருக்கிறது, ரகசியமானதாக இருக்கிறது.
எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டதான். ஒருத்தர் இன்றைக்கி நல்லவனாக இருப்பான், நாளைக்கு கெட்டவனாக மாறுவான். இன்றைக்கி கெட்டவனாக இருப்பான், நாளைக்கு நல்லவனாக மாறுவான். இது எந்த மாற்றத்தையும் அடைவது இல்லை. இன்றைக்கி இருக்கிறதுலே பெஸ்ட்டு செல்ஃபோன் எது? ஆப்பிளில் 1.5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு கூட ஃபோன் இருக்கான்னு கேள்வி சொல்கிறாங்க. ஃபோன் 2 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 ரூபா ஃபோன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபோனு. இன்றைக்கி அந்த ஃபோன் என்னாச்சு? லாஸ்ட் ஃபோன் ஆயிடுச்சு. அந்த ஃபோன் லாஸ்ட் ஃபோன் ஆகிப்போச்சு. அதை விட ஒரு காரு அன்றைக்கெல்லாம் பார்த்தா ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு காரு, பிறகு 10 லட்சம் 20 லட்சம், பிறகு 1 கோடி. இன்றைக்கி கேட்டால் 4 கோடி 5 கோடி, சில பேர் 5 கோடிக்கெலாம் கார் வச்சுருக்காங்கிறாங்க. என்னென்னு ஆச்சரியமாக இருக்கு. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கு போய் பார்த்தேன். பைக்கு வந்து 1 லட்ச ரூபா இருக்கும், 1.5 லட்ச ரூபா இருக்கும். 25 லட்ச ரூபாய்க்கு சென்னையில் ஒரு ஷோரூமில் பைக் வச்சுருந்தோம். ஏன்னா 25 லட்சமானா இது வந்து ரேஸ் பைக் சாருங்க. ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது போய்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே உயர்ந்ததுன்னு இது வரைக்கும் ஒன்றும் வந்ததே இல்லை. எது? இந்த வேதத்தில். அதனால் இது மிக மிக உயர்ந்தது. இதுக்கு மேலே பெஸ்ட்டு ஒன்று சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தும் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதற்கு ஆதாரத்தை சொல்லக்கூடிய தத்துவமான இந்த வேதம், இந்த தத்துவம் என்றைக்கும் மாற்றத்திற்கு உட்பட்டதே இல்லை. இந்த அறிவும் மாறியது இல்லை. அதனால் இது ராஜவித்யா. இது என்றுமே அழியாத ஒரு தத்துவமாக இருப்பதால் இதை பற்றிய அறிவும் மாறாது. அது மட்டுமில்லை, இந்த அறிவை வேற எந்த ஒரு அறிவும் வந்து நீக்கவும் முடியாதுன்ட்டார். மற்ற அறிவு என்ன, ஒருத்தர் பெரிய நான் புத்திசாலிம்மா, இன்னொரு புத்திசாலி என்ன பண்ணுவான்? இவனோட பெரிய புத்திசாலி நிரூபிச்சுட்டு போயிடுவான். இங்கே இதுக்கு மேலே ஒருத்தனை புத்திசாலி ஆக்க முடியாதுன்ட்டார். தத்துவத்தை புரிஞ்ச பிறகு அதுக்கு மேலே அவனை புத்திசாலி ஆக்க முடியாது. அதான் கையஸ்ட் புத்திசாலி. ஒருத்தர் நல்லவனாக இருக்கான், பிறகு கொஞ்சம் கெட்டவனை என்று சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வந்து 1 மூட்டை அரிசியை வாங்கிட்டு 1 மூட்டை நெல் கொடுத்தாராம். கேள்விப்பட்டிருக்கேன் கதை. ஒரு ஊரில், கிராமத்தில் ஒரு ஊர் தலைவர், அவர் தான் ஊரில் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லோரும் டெய்லி ஒரு மாதத்துக்கு 1 மூட்டை அரிசி கொடுத்துட்டு, 1 மூட்டை நெல் அரிசி கொடுத்துட்டு 1 மூட்டை நெல் வாங்கிட்டு போயிடணும். அப்போ 1 மூட்டை 2 மூட்டை அரிசி நெல் கொடுத்தா தான் 1 மூட்டை அரிசி வரும். இவர் 1 மூட்டை அரிசி கொடுத்துட்டு 1 மூட்டை நெல் தான் கொடுப்பாராம். இப்படி படுவாய் போய் எப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாலும் மகன் வந்தானா, 1 மூட்டை அரிசி வாங்கிட்டு 1 மூட்டை தவிடு கொடுத்து விட்டாங்க. புண்ணியமாக போயிட்டான். நாங்களும் புண்ணியமாக பாருங்கள், அவனை புண்ணியவான் ஆகிட்டான். முதல்ல படுபாவியாக இருந்தவன் இப்போ புண்ணியவான் ஆகி போயிட்டான். அந்த புண்ணியவான் போயிட்டான். நாங்கள ஊரில் எப்படி பாருங்கள், மாற்றம் எல்லாம் மாறிடும். ரொம்ப அக்கிரமம் பண்ணிகிட்டு இருப்பான், அவனோட ஒரு அக்கிரமம்னா இவன் நல்லவன் ஆயிடுவான். இந்த கோடு, பெரிய கோடு சின்ன கோடுங்கிறதே ஒருத்தர் சொன்னார். இந்த கோடை போட்டு இதை அழிக்காமல் சின்ன கோடை ஆக்கிருந்தாராம். பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டார். அப்போ முதல்ல பெரிய கோடாக இருந்தது, இப்போ சின்ன கோடை ஆகி போச்சு. இப்படி எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. இது ஒன்று மட்டும் மாற்றத்திற்கு உட்படாத ஒரு தத்துவம். அதாவது இவனுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால் நிராகரிக்க முடியாதுன்னா, அது ஒரு உதாரணம் சொல்லலாம். கனவுல வந்து ஒருத்தன் வந்து கனவுல உண்மையாகவே பேசிக்கிட்டு இருக்கான், பொய்யே பேசினதில்லை. இன்னொருத்தன் கனவுல பொய்யே பேசிக்கிட்டு இருக்கான், கனவுல பொய்யே பேசிக்கிட்டு இருக்கான். விழித்த பிறகு 2 உண்மையாக பொய்யா? உண்மையே பேசுனதும் பொய்யே, என் பொய் பேசுனதும் பொய்யே. கனவுல பெற்ற உண்மை, கனவில் பெற்ற பொய் இரண்டையும் நிராகரித்து விடுவோம். நாம் எதாக இருந்தாலும் நிராகரிச்சுடுவோம். எல்லாம் கனவு. இந்த தத்துவத்தை ஒன்றை மட்டும் நிராகரிக்கவே முடியாதது. அதனால் இது ராஜவித்யா, ராஜகுஹ்ய யோகம். அது மட்டுமல்ல, இது புனிதமானது அப்படிங்கிறார். இந்த அறிவு மனிதனுடைய குறையை முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த அறிவு மட்டுமே, மற்ற அறிவு நீக்காது. பொறாமைங்கிறது நம்மளுக்கு குறையா இல்லையா? பொறாமை குறை தானே. கர்வங்கிறது குறைதான். நீங்கள் என்ன படிப்பு படிங்க, அந்த படிப்பில் என்ன வரும்னா, நம்மளை விட இன்னொருத்தன் படிச்சுட்டா மேலே பொறாமை வந்துடும். நம்மளோட ஒருத்தன் குறையா படிச்சுன்னு கர்வம் வரும். இது வருமா வராதா? நம்மளோட கூட ஒருத்தன் படிச்சுட்டா
பொறாமை வரும். குறையா படிச்சிருந்தா என்னை விட கர்வம் வரும். இது ரெண்டும் வராது. இதில் இந்த படிப்பில் எது வராது? கர்வமும் வராது, பொறாமையும் வராது. மற்ற பாண்டித்யம்லாம் அதிகமாக பொறாமை வரும், இல்லாட்டி கர்வம் வரும். கர்வம் அதிகமாகும், பொறாமை அதிகமாகும். அது செல்வமாக இருக்கட்டும், பலமாக இருக்கட்டும், எது வந்தாலும் சரி, தன்னை விட ஒருத்தர் கூட இருந்தால் பொறாமை வந்துடும், தன்னை விட கீழே இருந்தால் கர்வம் வந்துடும். அதனால பொறாமை நீக்கிறவர்கள் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு பாட்டு இருக்குது. மயக்கமா கலக்கமாங்கிறது. உனக்கும் கீழே பொறாமை வரும்போது கீழே இருக்கவங்களை பார்க்கணும், கர்வம் வரும்போது மேலே இருக்கவங்களை பார்க்கணும். இது ரெண்டும் பார்க்க வேண்டியதே இல்லை. இவனை எரியாமல் எல்லாம் ஒன்றுங்கிற தத்துவத்தில் இவன் இருப்பான். முட்டாள்கிட்டையும் பொறாமை இருக்காது, இவன் அறிவோட பொறாமை இல்லாமல் இருப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கிறது. ரொம்ப முட்டாளாக இருந்தால் அவன் பொறாமைப்பட மாட்டான், கர்வப்பட மாட்டான், இந்த வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் அறிவோட அப்படி இருப்பான். மற்ற அறிவில் எல்லாம் சைடு எஃபெக்ட் உண்டு, இந்த அறிவில் சைடு எஃபெக்ட் இல்லை. இதுதான் இருப்பதிலேயே உத்தமமானது. பவித்திரம் இதம் உத்தமங்கிற தூய்மைப்படுத்துவதில் உயர்ந்தது சிறந்தது. வெளியே உள்ள பொருள்களை தூய்மைப்படுத்துறதுக்கு நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. பவுடரு, சோப்பு, சீப்பு எல்லாமே இருக்குது. டெட்டால் இருக்குது, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பினாயில் இருக்குது, என்னமோ இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம். உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு எத்தனையோ இருக்குது. ஆனால் மனதில் இருக்கக்கூடிய காம குரோதாதி போன்ற அழுக்குகளை முழுமையாக தூய்மைப்படுத்துவது ஒன்று பக்தி. பக்தியில் கூட கொஞ்சம் குறை வரும். ஏன்னு சொன்னால் அந்த பக்தியிலேயே ஒரு ஏக்கம் வருது, ஒரு குறை இருக்குது, கடவுள் அடையலேன்னு. அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் எல்லா அழுக்குகளையும் நீக்கிவிடும். பெரிய அழுக்கு அகங்காரம்தான், நான்கிற எண்ணம், நான்கிற எண்ணம். அந்த அகங்காரங்கிற அழுக்கை நீக்கிறது ஞானம் ஒன்று மட்டுமே, வேறு எதுவும் நீக்காது. பக்தி கூட நீக்காது. பக்தி அந்த அகங்காரத்தினுக்கு தகுதியை கொடுக்கும். ஆனால் அந்த அறிவு வந்துருச்சுன்னா இந்த அகங்காரத்தையும் நீக்கிவிடும். நீங்கள் முனிவர்கள் பாருங்கள், தவம் பண்ணுவாங்க நிறையா. நல்லா தவம் பண்ணிட்டு எப்படி வர்றாங்க? வெளியே வரும்போதே ஆணவம். என்னை மாதிரி தவம் பண்ணவன் யாரும் இல்லை, அப்படி தானே வருது. இந்த சிவபெருமானுக்கு அசுரர்கள் அடித்தவங்க அகங்காரம் வந்துருச்சு. அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆணவத்துள் ராவணன் படுத்தேன், இரண்யகசிபு எடுத்தேன், என்ன தவம் பண்ணாலும் கூட அது முறையாக இல்லைன்னு சொன்னால், ஞானத்துக்கு வரலைன்னு சொன்னால் அங்கே அகங்காரம் வந்து விடுகிறது. இது அகங்காரத்தையே அழிச்சிருது இந்த ஞானம். அதுதான் கடவுள் நம்மளுக்கு கடைசியாக வைக்கிற ஸ்டெப்பு. வாமனன் என்ன பண்ணார்? வாமன அவதாரத்தில் அந்த ராஜா தானம் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? 3 அடி கேட்குறாரு இல்லையா? ஒரு அடியில் என்ன பண்ணுறாரு? உலகத்தை பூரா அளந்துறாரு. இன்னொரு அடியில் விண்ணுலகம் பூரா அளந்துறாரு. 3ஆவது அடிக்கு இடம் இல்லை. அப்போ என் தலையில் வைங்கன்னு சொல்கிறாரு. 2 உலகத்தை அளந்தாச்சு, ஒரு தலையும் சேர்ந்து அதில் அடக்கம் தானே, பிறகு தலையில் வைக்கிறது. 2 அளந்தாச்சு, இப்போ தலையும் சேர்ந்து அடக்கம் ஆயிடுச்சு. இது இந்த 3ஆவது ஸ்டெப்பு. அதாவது அதுக்கு ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. இவ்வுலக இன்பத்தை வெல்வது ஒரு ஸ்டெப்பு, விண்ணுலக இன்பத்தை வேணாங்கிறது 2ஆவது ஸ்டெப்பு, அகங்காரத்தை வெல்றது 3ஆவது ஸ்டெப்பு. அதே தலையில் வைக்க சொல்கிறார் அவர். தலையில் வச்சு அகங்காரத்தை நீக்கிறார் அவர். இது இந்த ஞானத்தினால் மட்டுமே அழியுங்கிறார். இந்த ஞானத்திலே வேறு எதுலேயும் போகாதுங்கிறார். பொதுவாக பாவங்கிறது மனதின் அழுக்கு. வேதாந்தத்தில் எப்படி தெரியுமா? புண்ணியமும் அழுக்குன்னு சொல்லுவோம். வேதாந்தத்தில் புண்ணியமும் அழுக்கும்போம். ஏன்னா புண்ணியமும் போயிடுங்க, பாவமும் போகணும் புண்ணியமும் போகணும். ஏன்னா புண்ணியம் இருந்தால் திருப்பி பறப்பான். இவனுக்கு இந்த 2 தங்கச்சங்கிலியில் கட்டினா என்ன, இரும்பு சங்கிலியில் கட்டினா என்ன, 2ம் கட்டுப்படுதானே. அது அரேபியாவில் சொல்லுவாங்களாம். சாதாரணமாக ஒருத்தன் தண்டனை இரும்பு கத்தியில் வெட்டுவாங்களாம். அரச குடும்பத்தில் தப்பு பண்ணால் தங்க கத்தியில் வெட்டுவாங்க. தலையை துண்டாக வெட்டணும் தண்டனை. சாதாரணமாக இருக்கவனுக்கு இரும்பு கத்தியில் வெட்டி தலையை எடுத்துருவாங்களாம். அரச குடும்பத்தில் தப்பு பண்ணால் தங்க கத்தியில் வெட்டுவாங்களாம். எந்த கத்தியில் வெட்டினான்னா? ஞானிக்கு எப்படின்னா பாவமும் புண்ணியமும் கழியும். பாவம் 2மே கட்டுப்படுத்துவது. இவன் 2ஐயும் கடந்து விடுகின்றான்.
இரண்டையும் நீக்குவது இந்த ஞானம் மட்டுமே. புத்தியில் உள்ள அரிப்பு இந்த ஞானத்தினால் மட்டும், இல்லாட்டி அதை அடையணும், அந்த கடவுளை அடையணும், அதை அடையணும், இதை அடையணும், போய்கிட்டே இருக்கும். ஒன்றும் அடைய வேண்டியதில்லை, போதும் அப்படின்னு போயிடுவான். ஒரு ஞானி காளி வந்து வரமுடிவோம், வரமெல்லாம் ஒன்று வேணான்னு சொன்னார்னு கேட்டிருக்கீங்கல்ல. சுடுகாட்டில் ஒரு ஞானி, அவர் நல்லா ஞானம், நைட்டு என்ன பண்ணுவாராம், போய் கொஞ்சம் சொல்லியெல்லாம் விறகு போட்டு நைட்டு அப்படியே தியானம் பண்ணி பிரம்ம தியானத்தில் இருப்பாராம். ஒரு நாள் விறகு கிடைக்கல, சுடுகாட்டில் பணம் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பணத்தை போய் பார்த்துருக்காரு. அங்கே போய் அந்த நெருப்புக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிட்டு உட்காந்தாராம். காளி உடனே வந்து ஒரு ஏய் எந்திரி அப்படின்னுச்சான். என்ன யார்? காளி, நான் தான் காளி அப்படின்னாரு. என்ன உனக்கு வேணும்? நான் இங்கே நடனம் ஆடுற இடம், நீ என்ன இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது போய் ஆடுன்னுச்சான். என்ன இந்த அண்ட சராசனம் ஒன்றுடையதுங்கிறாங்க, உனக்கு வேறு இடம் கிடைக்கல, எங்கேயாவது போய் ஆடு அப்படின்னாரா இவருக்கு. நான் அதெல்லாம் போக மாட்டேன், உனக்கு என்ன தெரியுமா பார்த்துக்கண்டாரன் காளிகிட்டையே. இவ்வளவு ஸ்ட்ராங்காக என்கிட்ட சொல்லி ஏதாவது வரவங்கலாம் ஒன்றும் வேணாம், பேசாமல் போ அப்படின்னா. அப்புறம் சொந்த கட்டி இந்த காலில் இருக்குது, இந்த காலில் மாற்றி விடு அப்படின்னு வம்பு வேணும்னு சொன்னாரான். அது இந்த காலில் வரணும் பிராரப்தம், இதவே செய்ய முடியல, வேலையை பார்த்துட்டு போனாரான் காளியை பார்த்துட்டு. அப்படி சொல்லக்கூடிய ஒன்றும் வேண்டாம்பாங்க கடவுள்கிட்ட, ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி, எனக்கு எதுவும் வேணும், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒன்றும் வேண்டான்னு யாராவது பிரார்த்தனை பண்ண முடியுமா? அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய அறிவு, இந்த பலன் உடனே கிடைக்கக்கூடியது. பூஜை ஜபம் ஹோமம் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த காலம் வரணும், வந்த பிறகு பலன் கிடைக்கும். இது உடனே அறிவின் பலன் உடனே அனுபவிக்கலாம். இந்த அறிவை பெற்றவருக்கு மட்டும்தான் இது தெரியும். சாப்பிட்ட உடனே பசி நீங்கிறது மாதிரி இந்த அறிவு வந்துச்சுனாலே ஒரு பெரிய நிறைவு இருக்கும். பிறகு எப்பொழுதும் இவனை தர்மத்தில் இருக்க வைக்கும். ஒரு இடத்துல மிகவும் எளியதுங்கிறாரு, ஒரு இடத்துல மிகவும் கடினங்கிறார். அந்த இடத்த பொறுத்து இருக்கு, அவனுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. கடினம் சொல்ல தோறுது. உண்மையிலே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞானத்தை கடவுள் வந்து தவம் பண்ணி அது பண்ணி இப்படித்தானே அடைஞ்சாங்க, எளிதாக எப்படி அடைய முடியும்னா, அவங்க சித்தியை தவம் பண்ணி நிறைய அடைஞ்சாங்க, ரொம்ப சித்தி ஆற்றல் எல்லாம். இந்த ஞானத்தை இல்லறத்தில் இருந்து அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, மோட்சத்தை அடைஞ்சவங்க. அது வெளியே தெரிகிறதில்லை. ஜனகர்லாம் ராஜா, அவர் யாருக்கு? சுகருக்கு போதிக்கிறார், விஸ்வாமித்திரருடைய பையனுக்கே அவர் போதனை பண்ணுறார். அவர் இல்லறத்தில் இருந்தவர் தானே. ஏன்னா இது வந்து எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலும் இதை அடைய முடியும். அதற்கு உண்டான ஆர்வம் இருக்கணும், மனசில் கொஞ்சம் பக்குவம் இருக்கணும்னு சொல்கிறார். ஜனகர்லாம் சொல்கிறாங்க, கடினம்னு சொல்கிறோம்னு சொன்னால் கவனமாக இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கடினம்னு சொல்கிறது. ஆர்வம் தீவிரமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துலையுமே ஈஸியாக கற்றுக்கிற முடியும். ரொம்ப சொல்லி கொடுத்துதான் வரணுங்கிறதுல ஆர்வமும் அந்த இது வந்துச்சு, சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக கற்றுக்கிற முடியும். ஒருத்தர் சொன்னாராம், அதாவது நேற்று ஒன்று சொன்னேன்ல, அந்த குளத்தில் நீந்தி போனான்னு ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? யார் தள்ளி விட்டேன், அந்த சூழ்நிலை வரும்போது பண்ணிட்டான்னு. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஆர்வம் வந்து சிக்கலான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இவனுக்கு இந்த முண்டகோபனிஷத்தில் இருக்குது, தலையில் தீப்பிடிச்சிட்டு போனால் தீப்பிடிச்சிருச்சு, அவன் முதல்ல எங்கே ஓடுவான்? எங்கே தண்ணி இருக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுவான், அந்த வெறியில் ஓடி தப்பிச்சிருவான் அப்படின்பா. அது மாதிரி வேட்கையோடு வர்றவனுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. சித்பவானந்தர் ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருக்க, ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து கேட்டானா, ஒரு திருடன், அவனுக்கு ஒரு மகன், அப்பா திருட்டு தொழில் பண்ணுறவன், என்னப்பா அவன் தொழில் எனக்கு எப்படியா சொல்லிக் கொடுப்பான்னா. கொஞ்ச நாள் பொருளா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காப்புல. நீ எனக்கு இந்த வித்தையை கத்தர மாட்டேன்னு வஞ்சிக்கிட்டே இருந்தானா. சரி வா, ஒரு நாளைக்கு வா, நீ கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனாரான். கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பொருளெல்லாம் வந்து நைட்டில் போய் பூட்டெல்லாம் திறந்து திருடிட்டு, அவன் திருடிட்டு இருக்கும்போது வீட்டு அந்த ரூம்குள்ளே இன்றைக்கி நில்றா ஒரு நிமிஷம்ட்டு வெளியே வந்து அந்த வீட்டை கதவை பூட்டி விட்டு திருடன் கத்திட்டு ஓடியான்ட்டாப்புல, மகனை உள்ளே விட்டு பூட்டிட்டு. எப்படி இருக்கும் அவனுக்கு? கத்திட்டு வந்து எல்லாம் வீடெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்களாம், வந்துட்டு எல்லாம் தின்னுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா ரெடி, உள்ளே வெளியே பூட்டி இருக்கு, உள்ளே திருட இருக்கான், ஆள் இருக்கேன், அப்படியே அடிச்சு என்ன பண்ணுறான், எப்படி நம்மளை இன்றைக்கி பண்ணிடுவாங்க, எப்படியா தப்பிக்கணும்னு யோசிச்சானா. கதவு பின்னாடி ஒளிஞ்சிருந்திருக்கான். திறந்தோன்னா டமால் டுமால் அடித்து பிடிச்சி கத்தி எல்லாத்தையும் அடித்து போட்டு ஒரே ஓட்டை எடுத்திருக்கான்.
எடுத்து போட்டு இப்போ எங்கெங்கேயோ தப்பிச்சு வந்து வீட்டுக்கு வந்தால் இவர் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்பா வீட்டில். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, பெத்த பிள்ளைய இப்படியா பண்ணுவேன், அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி அவர் ஒன்றும் கேட்டே இருந்தாப்புல. ஏன்டா எப்படிடா வந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, பிறகு நான் அப்படியே யோசித்தேன், இப்படி அடித்தேன் அப்படி அடித்தேன், அப்புறம் இந்த வீதி வழி வந்தேன், அப்படி வந்தேன் இப்படி வந்து தப்பிச்சு வந்துட்டு இதெல்லாம் அவனுக்கு சொல்லியாடா கொடுத்தேன்னாரான். இதெல்லாம் அவனுக்கு சொல்லியாடா கொடுத்தேன்னா. அந்த சூழ்நிலை வெறி வரும் பொழுது எப்படியாவது கற்றுட்டு வந்துடுறானா இல்லையா? ஆர்வம் முக்கியம், சூழ்நிலை முக்கியம். துக்கத்தில் தவிக்கும் பொழுது தப்பிச்சு என்ன நிறைய பேர் பாருங்கள், ரொம்ப தாங்கவே முடியாத துயரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கைக்கே வர்றான். வந்துட்டு எப்படியே பண்ணா அப்படியே வந்துட்டு உள்ளே வந்துட்டு விவேகானந்தர் சொல்கிறார், துன்பங்கிறது வேகமாக ஏறி போட படிக்கட்டும்பார், நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு வருங்கிறார். அப்படி ஒரு சிக்கலில் மாட்டும் பொழுது இவனுக்கு எளிதாக இவன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறான். அப்படி என்ன சொல்கிறாரு, இந்த அறிவு ராஜ வித்யா ராஜ குக்கியமானது, இது அழியாத ஒரு பலனை கொடுப்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.